நல்ல வார்த்தைகளை உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் கூறிக்கொள். நான் வெல்வேன், எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு கிடைக்கும் என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடியது. ஓம் சரவணபவ என்கின்ற அந்த மந்திரம் உன்னுடைய மன அழுத்தத்தை குறைத்து உற்சாகத்தை தரக்கூடியது. தினமும் குறைந்தது 11 முறையாவது சொல்லி வெற்றியை பெற்றுக்கொள். நீ முன்னேற நினைக்கின்ற மனம் பிரச்சனைக்கு அடிமையாகாமல் அதை தாண்டி மேலே செல்லக்கூடிய மனமாக இருக்க வேண்டும். அவசரப்படாமல் சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும். பிரச்சனை வந்ததும் உடனே கவலைப்படாமல் முதலில் அமைதியாக சிந்திக்க வேண்டும். இன்னும் 20 நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்று சொல்லி இருக்கின்றேன். அதை எப்பொழுதும் சந்தேகிக்காமல் உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு நல்லது நடக்கும், நல்ல செய்தி கிடைக்கும் என்று நீ சொல்லி கொண்டால்தான் அதற்கான பலனையும் நீ எதிர்பார்க்க முடியும். மனதில் சந்தேகத்தை வைத்து கொண்டு அதை எதிர்பார்த்தால் கிடைப்பதும் சந்தேகமாகிவிடும். மனதில் நம்பிக்கையை வைத்து கொண்டு எதிர்பார்த்தால்தான் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பிரச்சனைக்கு நேராக செல்ல வேண்டும். ஓடி போவது பிரச்சனையை தீர்க்காது. அதை நேராக எதிர்கொள்வதுதான் தீர்வை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை மிகவும் அவசியம். இந்த சுமையை நான் மட்டும் சுமக்கவில்லை, முருகன் என்னோடு இருக்கின்றார் என்று நம்பினால் மனம் லேசாகும். ஒரே வழியில் போகாமல் புதுவிதமாக யோசி. எப்பொழுதும் மூடிய கதவுகளை மட்டுமே பார்க்காதே, புதிய கதவுகள் திறக்கும் என்பதை நம்பி செயல்படு. நல்லவர்களோடு சேர்ந்து போ, அவர்கள் உன்னை உயர்த்துவார்கள். தினமும் குறைந்தது ஒரு நல்ல பழக்கத்தை வாழ்க்கையில் சேர்த்துக்கொள். அது உன்னை முன்னேற்றும். சிறிது நேரத்தில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் செய்தி உன்னை வந்து சேரும். நீ இன்று வரை காத்திருந்த அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறும். வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் மலர் பாதைகளைப் போல மென்மையாக இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் முள்பாதையைப் போல வலியையும் சோதனையும் கொடுக்கின்றது. ஆனால் இரண்டுமே அவசியம். மலர் பாதை நம்மை சந்தோஷத்தை கொடுக்க செய்கின்றது. முள்பாதையோ நமக்கு அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கின்றது. இரண்டுமே அவசியம்தானே. முள்பாதையை மட்டும் ஏன் கடினம் என்று நினைக்கின்றாய்? அதுதான் மிகவும் முக்கியம். அனுபவத்தையும் அறிவையும் பெற்றால் நீண்ட நாள் மகிழ்ச்சிக்கு நாமே வழிவகுத்து கொள்ளலாம் அல்லவா? கஷ்டங்கள் ஏன் வருகின்றது? ஒரு மாணவன் தேர்வை தவிர்த்து வெற்றி பெற முடியாது என்பதற்காகவா? வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் ஒரு தேர்வை போல அது நம்மை வலுப்படுத்த வேண்டும். மரம் வேரோடு வலிமையடைய காற்று அதை பலமாக தள்ள வேண்டும். மனிதன் வலிமையடைய வாழ்க்கை அவனை சோதிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. கஷ்டம் வந்தாலே கவலைப்படாதே. அது உன்னை தள்ளுவதற்கல்ல, உன்னை தாங்க வைக்க கற்றுக் கொடுப்பதற்காக தான். நடக்கும் எதுவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வதுதான் வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு, மன நிம்மதியோடு வாழ்வதற்கு, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு முதல் ரகசியமே. நம்பிக்கை இருந்தால் கஷ்டம் வந்தாலும் மனம் தளராது. நம்பிக்கை இல்லை என்றால் சிறிய பிரச்சனை கூட பெரிய சுமையாக தோன்றும். அப்படிதான் இப்பொழுது ஒரு சில பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியாத நிலை ஏன் வருகின்றது? முதலில் அதை நீ நம்ப வேண்டும். அந்த பிரச்சனை தீரும். அதற்கு முருகன் வழி நிற்பான், துணை நிற்பான் என்ற நம்பிக்கை என் மீது இருக்க வேண்டும். உன் முயற்சியின் மீதான நம்பிக்கை, உன் மீதான நம்பிக்கையும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தை தானே கற்றுக் கொடுக்கின்றது. இது கூட கடந்து போகும் என்று மனம் சொல்ல வேண்டும். ஒரு சில கஷ்டங்களை தாண்டி வரும் பொழுது எல்லாமே இயல்புதான், மாற்றம் தானாக வரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் கடன் பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். உன்னுடைய சிறிய சிறிய முயற்சிகள் எல்லாம் பெரிய நல்லனவைகளாக தானாக மாற்றத்தை பெறும் என்று நம்பு. அத்தனை பிரச்சனையிலிருந்தும் நீ விடுபட்டு விடுவாய். நல்லது நடக்கும்.